மறைச்சிட்டேன் நான் மறைக்கிறேன் நீங்க அப்படித்தான் சரிங்க அதுதான் நான் சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்துரன். நான் வேணன். நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வரணி இந்த இடத்துல நிக்கிறோம். ஏன் வந்து நாங்க நேற்று தெரியும் தானே உங்களுக்கு கல்யாண நாள் விட்ட கல்யாண நாள் இன்றைய நாளாஞ்சன மறைச்சிட்டேன் எங்களை போக வேண்டாம்ட்டு. நான் மறைக்கல நீங்க 2 முடியாது. நேற்று பார்த்துருப்பீங்களா எனக்கெல்லாம் கட்டி போட்டுலாம் அடிக்க வருவார். எங்கயா போடல அது இண்டையத்தான் காணொலி வேற அது நேற்று தானே நாளைக்கு முடிய கட்டிப்போட்டு சுடுறது நெருப்பால பின்ன உண்மை நான் என்ன செய்யறது நானும் வேலையா போச்சு நான் ஒன்றும் செய்யல வேலை இல்லை சும்மா நிற்கிறார் இன்றைக்கு மறைச்சிட்டாரு விடிய காலம் அவர் அப்படி இல்லை எங்க விசேஷம் வேலையை போவார் மட்டும் நல்ல சும்மா நிற்பார் பஸ் தானே இப்போ இவர் பஸ் கடை நேற்று நின்று இருக்கணும் கடை நேற்று நின்று அதுதான் அது எனக்கு வந்து திடீரென தான் தெரியும் கல்யாணம் என்ன அப்படி வயசெல்லாம் கூடாது காணொலியில போய் சொல்லக்கூடாது. உண்மையை என்ன சொல்ல போனா அவசர வேலை உண்டு அதான் ஒண்ணு செய்யலாம் அப்படி ஒரு நாளே முடிச்சுட்டு அந்த வேலையை அப்படிதான் வேலை அந்த வேலையை முடிச்சதான் எனக்கு அடுத்த வேலை அது நல்ல வேலையோட முடிச்சிருவோம் எங்களை எதிர்பார்த்து நிற்க கூடாது. அதான் என்ன சொல்லுங்க அந்த அவசர வேலைக்கான உங்களுக்கு அதுக்காண்டி நான் இவ்வளவு சுறுசுறுப்பா முடிச்சு நான் மற்ற சொல்லுங்க நீங்க இன்றைக்கு என்ன காலனி பார்க்க போறீங்கன்னா நானும் பஸ்ஸாவும் சமைக்க போறோம். அதுக்கு நான் ஒரு ஆளை வச்சுக்கேன் இந்த மெனசிய வச்சுக்கேன். எங்களுக்கு வந்து சமைக்கத்தான் தெரியும், கழுவ தெரியாது, சாப்பிடத்தான் தெரியும், கை கழுவோம் தான் தெரியும். அப்ப என்ன சமைக்க போறோம்? அது அங்க போய் காட்டுவோம் என்ன சமைக்க போறோம். மரக்கரையா இருக்கலாம் என்னதை வச்சிருக்கணுமோ அதை நாங்க சமைச்சு கொடுப்போம். சரியா அப்ப நாங்களே சமையல போய் பார்ப்போம். நான் சட்டி வாணியை பார்ப்போம் நீட்டா இருக்கும், அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா முதலாவது வந்து சட்டி வச்சுக்கோம், சட்டியும் கரண்டியும் வச்சுக்கோம். சரி அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்ப்பேன். மச்சமோ சமையல் உங்களுக்கு தெரியாது என்னென்ன போய் பார்ப்போம். சொல்லாமையா சமைக்க போறீங்க பார்த்தா தெரியும் எங்களுக்கு மச்சமோ மரக்கறியோ மரக்கறி கிடக்கு இஞ்ச நெஞ்ச புல்லா வச்சு கிடக்கு உருளைக்கிழங்கு கறி இல்ல சிக்கன் புல்லா வச்சு கிடக்கு தெரியுமா? சர்ப்ரைஸ் வச்சு கிடக்கேனா? ஓ நாங்களும் அப்படிதான். ரெண்டாவது உருளைக்கிழங்கு சின்ன சின்ன வெட்டி எல்லாம் வச்சு கிடக்கு. நாங்கள் அதுவும் தெரிஞ்செல்லாம் இப்படியே வச்சு சொல்லுங்க என்னென்ன. தக்காளி பழம் வட்டி வச்சு கிடக்கு, வெங்காயம் பம்பா வெங்காயம் வட்டி வச்சு கிடக்கு. அடுத்து இது வந்து கருவேப்பிலை, இது வந்து என்ன லீஸ்டோ ரம்பாயில இஞ்சி இடிச்சு வழியா வச்சு கிடக்கு. மண்ணெண்ணெய் உருளி போத்தோம் மண்ணெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரஜி சரக்கு அப்படியே கிடக்கு. இது தண்ணி தண்ணி உலகத்துல அழியா சொத்து தண்ணியா. அப்ப இதை நீங்கள் ஓபன் பண்ணி வைங்க உங்களோட கைய 10 வைங்க 10 சமைக்கிற நீயும் நானும் இல்ல உங்களுக்கு தான் சமையலை பற்றி தெரியும், அவங்களே சாப்பிட தெரியும். சாப்பிடும். அப்ப நீ இந்த சைட் வாங்கணும் அந்த சைட் வாங்க, நீ இங்க வாங்க நீ இங்கிட்டு வாடா நான் அங்கிட்டு போறேன். முதல்ல சட்டி சூடாகட்டும். பாப்பம் சட்டி இந்த பெருசு இங்க இருங்க. ஆனா சட்டி இந்த பெரிய சட்டி வச்சு கொஞ்சமா தானே இருக்கு. இந்த நாங்க பெரிய சட்டி காட்டும் உங்களுக்கு என்ன நீங்க இந்த கொட்டினாலும் மட்டும் பயன் தான் எங்களுக்கு. அப்படிதான் நாங்க கொட்டுவோம் தெரியுதா? தண்ணி இருக்குது, சட்டி சூடாகட்டும். கரண்ட் எடுக்கும் கரண்ட் சேர்ந்து சூடு 2 சூடாகட்டும். அப்படியோ இப்ப என்னண்டா இந்த கறி சமைக்கும் போது டேஸ்ட் வரையில இருந்தா 2 பேருக்கும் ஒரு காலில் சூடு. அப்படியோ அப்படித்தான் போட்டு அப்படித்தான் இந்த கறி டேஸ்ட் வரையிலன்னா உனக்கு ஒரு காலில் சூடு, எனக்கு காலில் சூடு. முதலாவது சட்டி ஹீட் ஆகும். தண்ணிக்கு ஒன்றுமே தண்ணி இல்ல தண்ணி வத்திட்டு மண்ணெண்ணெய் விடுங்க. முதலாவது மண்ணெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட போறோமா? அளவா தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு விடுங்க.
அதுக்காக போத்தோட ஊற்றி விட்டுருவோம். விடுங்க விடுங்க. அது ரைட் 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 ரைட். தேவையான அளவு தேவையான காட்டி சுடுவா இது சூடாய் நான் என்ன கேஸ் ரெண்டாவது வந்து கொஞ்சம் சட்டி இதாகுமா இதை போடுவோம். பார்க்க தெரியல. நாங்கள் கொஞ்சம் எல்லாரும் வித்தியாசம் சாப்பிட இல்லம்மா வித்தியாசமா வித்தியாசம் ஆகணும் தானே. சாப்பிட முடியாத தேவைப்படும் முதல்ல தேவைப்படாது ஒரு அளவு தேவையான அளவு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நாங்கள் தான் ராஜா இந்த வீட்டில் நாங்கள் சமைக்கிறது எல்லாம் சாப்பிட போயிடும். அதாவே இந்த பிரச்சனை. ரைட் முதலாவது வந்து பட்டை பெருஞ்சீரகம் சகல பொருட்கள் கொஞ்சத்தை போடுவோம். அது கையில் தானே இறைச்சி கலவானது முதல்ல போடுவோம். சரியா வதங்கட்டும். ரைட் இவ்வளோ போடுவோம். ரைட் மற்றது வந்து இதில் வந்து நீங்கள் சொரியா வாங்கி வச்சா என்ன எல்லாம் சொரியா பெருஞ்சீரகம் இருக்கு அங்கே இல்ல சொரியா எடுத்தா நல்லா பெருஞ்சீரகத்தை சொரியா வாங்கி வச்சா நல்லா அளவா போடலாம். ரைட் ஒரு மழை தெரியுதானே சத்தத்திலே இல்ல இல்ல கருகாது. நாங்கள் கருகாது நீங்க சொல்லலாம். சரிங்க. இஞ்சி பேஸ்ட் உள்ளி இஞ்சியுமா வித்தியாசமா சமைக்கிறீங்க. நாங்கள் அப்படிதான் நீங்க சமைக்கிறது நாங்கள் செஞ்சு காட்ட மாட்டோம். ஒரே மாதிரி காட்டையில் வித்தியாசமா செஞ்சு காட்டா நல்லா இருக்கும். வாசனை பார்த்தீங்களா? அப்ப நீங்க தூளுக்கு பதிலா மண்ணள்ளி கொட்டலாம் தானே வித்தியாசமா செய்யறோம் எல்லாம் வித்தியாசமாவே இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட நீங்க அதான் வரைக்கும் சரியான மெல்லிஸ் அத்தை இந்த சாப்பாட்டோட உங்களுக்கு இவ்வளவு உடம்பு வச்சு அத்தை இந்த சாப்பாட்டோட உண்மையிலேயே வெளிநாட்டுக்காரர்கள் நாங்கள் சும்மா பேருக்கு தான் சொல்றோம். அதான் உண்மையாவே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இல்ல இல்ல வெங்காயம் ரஜிக்கு பச்சை மிளகா போடுறதா எதுக்குமே பச்சை மிளகா போடுவோம். அதான் காரம். நெறி சரி ஓகே பச்சை மிளகாய் போட்டுவோமா கீழங்கம்மா கிளி போட போடுவோம். பச்சை மிளகாய் விட்டுங்கோ. அவனா அவ என்ன பச்சை மிளகாய் இப்ப போட போறீங்க மிச்சம் போட இல்லையா? பச்சை மிளகாய் வதங்கும். அதெல்லாம் கிழங்கு பெருசா போடுவோம். இதை மிஸ் பண்ணிருந்தா பச்சை மிளகாய் தேவையான அளவு பச்சை மிளகாய். அப்ப இந்த தக்காளி பழங்கள் ரொம்பவே அதுக்கெல்லாம் விளையாட்டு இதுக்கு போடுவோம். பொண்ணு ரொம்ப ஆரட்டமா சரி பொண்ணு சரிம்மா என்ன கட்டா மருதோ உண்டாவையா இன்றைக்கு என்ன மாதிரி அச்சி கறி வித்தியாசமா செஞ்சாலும் நீட்டா தான் செய்வோம். பாப்போம் என்ன வித்தியாசம் நீட்டன்னு பாப்போம். இல்லாம இருந்துட்டா நீங்க வந்து 6 நாளும் 2 சூடு போடுறான் நெருப்புல. இன்னும் செய்யலாம் நாங்கள் என்ன ஒண்ணா செய்யலாம். ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காணுமே களத்துல இருக்கிறத கலட்டி போட்டாலும் ஒரு உங்களுக்கு ஒரு 5000 ரூபா வேணும். எனக்கு வேண்டாம் உங்களை 5000 ரூபா. அப்ப தண்ணிக்கு அப்படியே கொண்டு போடுவோம். நீங்க இப்படி பேசுறாங்க உங்களுக்கு சொல்லியல உங்களோட வேலையை நிப்பாடி போட்டு டமாட்டோ பத்தி 5 எவ்வளோ 2 வடிவா இருக்கான சரி
மூணாவது வந்து என்ன இருக்கு செஞ்சுருவேன் உருளைக்கிழங்கு நான் போடுவோம் ரைட் அப்போ உருளைக்கிழங்கு போட்டு கவியை வைப்போம் ஏன் தெரியாது உங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு சாப்பிட உடம்பு போயிடணும். உருளைக்கிழங்கு என்னதுக்கு போடுறது சொல்லுவாங்க நீ கறி பத்தி நல்ல டேஸ்டாக காட்டும். அப்போ சிலருக்கு சொல்லி நம்ம உடம்பு வைக்கும் உருளைக்கிழங்கு அது சாப்பிட எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு தெரியாது நாங்கள் கறிக்கு வந்து அதுக்கு தான் போடுறோம் சரி பார்க்குற உறவுகள் சொல்லட்டும் உருளைக்கிழங்கு ஏன் போடுறேன். அதில் கமெண்ட்டில் போடுங்க உருளைக்கிழங்கு இதுக்காக போடுறோம். ஆனால் வேற வேற கொமெண்ட்ஸ் குறைஞ்சிட்டு நான் செஞ்சுறேன். என்ன செய்யறது என்னென்ன வளர்ச்சியை பார்த்து அவையில் என்ன செய்யணுமோ அது எங்களுக்கு சந்தோஷமான கொமன்ஸ் குறைஞ்சதுன்னா அவங்க செய்யலாம் கிடையாது அவையில் போடுறத நாங்கள் சந்தோஷப்படலாம். அவ்வளோ பேரும் செய்யறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அதுதான் உப்பு உப்பு என்ன ரச்சி படம் உப்பு போடுறீங்க? நாங்கள் வித்தியாசமான சமையல்காரர் சரி சரியா சின்ன சின்ன அளவா போடுவோம் கட்டி உப்பு போடுவோம் நிறைய முன்கூட்டி போடுறோம் தேவையான அளவு. ஓகே வீட்டில் உப்பு கொஞ்சம் கூட சாப்பிட்றது தானே தோசை கூட வருது கஷ்டம் சரிம்மா. ஆனால் உண்மையாக பார்க்க 2 பேரும் சமையல்காரர் மாதிரி தான் கூட கடவுளான 2 பேரையும் பார்க்கல ஒரு காலம் மாற்றிட்டாங்க. அவரு என்ன பிள்ளைக்கு 1000 பேர் இருந்தாலும் ஒரு துணைக்கு மட்டும்தாங்க அது சமையல் ஆனால் பார்க்கவே ஒரு வழியாக இருக்குது தெரியுமா? சிக்கன் போடாமல் உண்மைதான். சிக்கன் போடாமே உள்ள ஒரு வழியாக இருக்குது. போட்டால் உங்களுக்கு ஒரு தேவை அப்படி உருளைக்கிழங்கு மச்சம் இல்லாமல் பார்த்தீங்களா சிக்கன் நாளாக வரும் போடுங்க ஒன்று இப்போ. அவசரம் சரியா அவசரம் வேண்டாம். நீங்கள் சொல்லக்கூடாது நாங்களாம் சொல்லுவோம். சரி இந்த இறைச்சியை போடுறோமா கோழி இறைச்சி வெட்டி நீங்களோ கழுவி நீங்களோ எங்களுக்கு அதை பற்றி தெரியாது நீங்கள் வெட்டி வச்சுட்டு நாங்கள் அதை போட்டு சமைக்கிறோம். எப்படி இப்படி சொன்னா பார்க்குற உறவுகளை என்னட்டு பார்த்து செய்வோம். நாங்கள் சொன்னதை நீங்கள் வெட்டி வச்சிருக்கீங்க சமைக்கிறோம் அவ்வளவுதான். மற்ற நாங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் வெட்டி சமைக்கிறோம். எங்கள்கிட்ட வேலைனால சமையல் தான் ஏன்னா அவையெல்லாம் செஞ்சு ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க நாங்கள் சமைக்கிறோம் எங்கள்ட வேலை. ஆனால் அவைய செய்யறோட நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கோம். நான் டேஸ்ட்டை கொஞ்சம் காட்டி தருவோம் உங்களுக்கு. பாருங்க ரஜி இப்போ நல்லா வேந்து வரட்டுமா வெந்து வரட்டுமா வெந்து வரட்டுமா வேந்து வந்தாலும் சரி வேந்து வந்தாலும் சரியா ஏதோ ஒன்று வரும் தானே. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம் கொஞ்சம் முன்புற காட்டுவோம். ரைட் இப்போ பார்ப்போம் எப்படி பேகி இருக்குண்டா என்னட்டு பேகி இருக்குண்டா சரி சுடுது வாசனை பார்த்தியோ இந்த மாதிரி காட்டுங்க. இவ்வளோ வாசனை இப்போ நாங்கள் ரொம்ப போட்டால் அவையாது உள்ள கிழங்கு அவிஞ்சிட்டு வேண்டிய இதுலேயே தெரியுதுங்கடா கறி எவ்வளவு டேஸ்டாக இருக்குமுண்டு. என்ன யோசிக்கிறீங்க? இல்லை அவளுக்கு மேலே வாசனான் அது போக கிடந்தா சரி ஒரு தூள் அப்படியே கொட்டிடுவோமா? இல்லை சாப்பிட்றேன். சரி அளவா போடுவோம் என்ன தூள் எடுத்து கரண்டியை காணல சரி பரவாயில்ல இங்கே வச்சுட்டு நம்ம போல பிஸியாக நாக்கலான்னு அஞ்சு கிடக்க ஓ அது கழுகு மீனும் எடுத்து வைக்க மாட்டோம். ரைட் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தூளை போடுவோமா? இது தேவையான அளவு இது தேவையான அளவு தான் நாங்கள் தேவையான அளவு போடுவோம். கொஞ்சம் கறி எப்பயும் உரைப்பாக இருந்தால் தான் டேஸ்ட். அது ரச்சி கறி என்ன உரைப்பு தேவை கட்டை உரைப்பாக இருக்கணும். சின்ன ஆளுக்கு சாப்பிடட்டே வெயில் கடும் வீட்டில் நாங்கள் கேண்டோஸ் வாங்கி கொடுப்போம். பாவம் வைக்கலாம் நம்ம கறி தண்ணி காணுமோ? தண்ணி இப்போ விடுறீல இந்த தூள் வாசனை போகணும் மங்கால தூள் வாசனை வந்து தண்ணி விட்டால் தூள் வாசனை இழுக்காது. அந்த தூள் இருக்குன்னா தூளுண்ட அது கொஞ்சம் வெந்தா இந்த வாசனை இருக்காது. இங்கே பாருங்க இது பிரட்டி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் போடலாம் போடாமல் என்னது தூளை ஐயோ சரி உங்களுக்கு இந்த மாதிரி போடுவோம் இல்ல என்ன பெந்து தண்ணி இல்லை விடுறாது கொஞ்சம் போடலாம் போல இருக்கும். என்ன நேற்று காட்டில் போட்டோன்னா வேறு நான் ஒன்றாலும் போட்டு வந்தாங்க ஆக போடாங்கோ அப்புறம் பத்த தான் தெரியும். தண்ணி விடுறதாங்க நாங்கள் இப்போ பால் விடையில தானே தண்ணி தானே சரியா பயப்புறா செந்துரன் என்ன சின்ன பிள்ளை இல்ல சின்ன பிள்ளை போய் அப்படி உரைப்பு தானே என்னம்மா இப்போ கறியை கடை கொஞ்சம் நம்மளுடைய கட்டணும் உங்களோட கறி இருக்கா இது பாருமா என்ன ரத்த கலர் எப்படி கலர் இருக்குன்னு பற்றியிலேருந்து வரும் கறியை பாருங்க. எனக்கு இந்தியா மாமாவோட சமைக்கிறாங்க அந்த ஃபோட்டோ இன்னைக்கு காட்டினது அப்படி சமைக்கலாம்.
அப்போ உங்களோட வாய்ப்புக்கு நீங்களே சமைச்சு கொடுக்கலாம் தானே? சமைச்சு கொடுக்கலாம், வீட்டு அடிக்க அதுவும் சரிதான். சமைச்சு கொடுக்கலாம். ம். சமைச்சு கொடுக்க நான் வீடியோ எடுத்து காட்டலாம், நீங்க வீடியோ எடுத்துறீங்க. சரி, அப்போ தண்ணிய விட போறீங்களா? இல்லை நீங்க சொல்லக்கூடாது. சரிங்க. இப்போ நீ தண்ணி எடுத்து அதுதான் நானும் சொன்னேன். எப்படி கரையில் வந்து தூண்ட வாசனை பார்த்தியா? அதுதான் தேவையான அளவு தண்ணி விடுவோமா? தேவையான அளவு. அப்படி வாசனை வரையிலையா? மூக்கு அடைச்சிட்டு சரி, இப்போ தண்ணியா? ரைட். ஆள் கறி தேவையில்லை, அளவானாங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு அளவாக விடுவோம். ஒரு அக்கி போட்டு தேசி புளியல், மற்ற புளியல், உப்புகள் போட்டுட்டோம். கணக்கு பார்த்துட்டு போட்டுட்டோம். அப்போ கொதிக்கணும் இல்லை? நல்லா கொதிக்கட்டும். தெரியும். பார்த்தீங்கன்னா கறியை பராமூட்டி காட்டுங்க. கறியை கொஞ்சம் ஓரளவான இதில் போட்டுக்கிறாங்க. இப்படி வந்துட்டு பார்த்தீங்களா? கறியை பார்த்தீங்களா? என்ன செய்ய போகிறோம்? அது அந்த அந்த இடையில நாங்கள் வந்து எக் ரெடி பண்ணிட்டோமா? முட்டை போட போறீங்களோ கறிக்கு? நேற்றாலாம் போடுறோம். முட்டையை வச்சு சாப்பிட முட்டையை வச்சு சாப்பிட போகிறோம். ஆனால் அதை ஒன்றும் பதிவு செய்ய மாட்டோம். என்ன சாப்பிட்றது பதிவு செய்ய மாட்டோம். எங்களுக்கு வயிறு வலிக்கும். வயிறு வலிக்கும் பண்ணுறதுக்கு இல்லை, சொல்கிறேன் சாப்பிட்றது. வீடியோ ரெண்டுமல்லோ சரி நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி தேய்ச்சி பிடி விடுவோம். அடுப்பல் நிப்பாட்டுவோம். சரிங்க. அணைச்ச கையாலேயே தேய்ச்சி பிடி உடைச்சிருக்கலாம் தான். தேசி புளி. இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்றது? தேசி புளி என்று சொல்றது. புளி. அடலையா? சார். அப்படியே. ஓ, அதான் பேர். பாதி விட்டா காணமோ ஒன்று விடுவோம். இல்லை, ஒன்று விடுவோம். கணக்கு தானே. புளியை தக்காளி கூட கூட போட்டுனாலும் பெருசாக விடணும் இல்லை, கொஞ்சம் நான் விடுவேன். புளிப்பு கோயிருந்தா நல்லா இருக்கும் தானே? புளிப்பு கொஞ்சம் தான் டேஸ்டாக இருக்குமா? ஏதோ சொல்றீங்க, நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுவோம். இப்போ ஒரு துண்டு தர போகிறோம் உங்களுக்கு தான். உங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் நெருப்பு சூடு விடும். அடுப்பு கரண்டி வைக்க மறந்து தானே. வா இப்போ திண்டு பாருங்க. கறிய உண்மையான கறியா கொண்டு பாருங்க. வேற லெவலில் இருக்கு, பார்க்க தெரியுதானே. ஒன்றா வீடியோ கட் பண்ணிட்டு நீங்கள் அமிச்சம் செய்த நான் தான் ஃபுல்லாக செய்தேன். ரைட். சொல்லக்கூடாதுங்களா? ரைட். இப்போ யாருக்கு கொடுக்க போகிற சொல்லுவாங்க? உங்களோட கைப்புள்ளைக்கு. கைப்புள்ள இவரோட இருந்தால் நாங்கள் சாப்பிடுவோம். அரை மணி தேரம் பார்ப்போம். சுடுங்க வேணும். கைப்புள்ள டேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் புள்ளையாக தான் சுட்டா தாங்க அது கறி. அவங்கள்ட்ட எப்படி இருக்க முடி பார்க்கவே வடிவா இருக்கு. நீங்கள் வந்து உங்களோட வீடியோவை காட்டிட்டு முடிக்கலாம். என்ன சொல்றீங்க? நெருப்பு சுடுறதோ உங்களுக்கு நாங்களே என்ன மேங்கிறாரு பாப்போம். அவங்களுக்கு நாங்கள் சொல்றோம். அது ஒரு சுடு, ரெண்டு சுடு விடுமா? அப்ப ஆகிட்டோம். ரஜபதிலாம் மென்மையா இருக்கு. ரைட், நைஸ். சரி, அப்ப என்ன நீங்க இதோட நீங்களே வீடியோ முடிச்சு கொடுங்க. வீடியோ முடிப்போம். வேற என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு அது மிச்சம் பெறாது. வீடியோ முடிச்சு கொள்வோம். கருத்தில் சொல்லுங்க. நாளை இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம். பாய்.